வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியோடைய சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ வரும், இதை பற்றின ஒரு தகவல். ஸோ செகண்ட் சிவி லிஸ்ட்டு ஒன்று அப்படின்னா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ இறுதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் உயர்வு, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த வேக்கன்சிஸ் உயர்வு நடக்குமா, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டை வெளியிடுவாங்களா, எல்லார் மத்தியிலுமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவர்களுடைய குழப்பத்திற்கு இந்த ஒரு வீடியோ நல்ல பதிலை கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ இப்போ டிஆர்பியில் முதுகலை பட்டதாரியோடைய தேர்வு முடிஞ்சிட்டு சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே ரிசல்ட் வெளியிட்டு சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே தொடங்கிட்டாங்க. நிறைய பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் அழைக்கப்படவில்லை. ரிசல்ட்லேயே நான் குவாலிஃபை ஆகிட்டேன், ஆனால் என்னுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படி இல்லை, லிஸ்ட் அவுட்டில் என்னுடைய பெயர் வரல அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பேர்த்துக்கு பெயர்கள் வரல அப்படின்றவங்க தயவுசெய்து கவலையே பட வேண்டாம். உங்களுக்கான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை ரெடியாக இருக்குது. சான்றிதழ் சரிபார்ப்பு அந்த சிவி முதற்கட்ட சிவிக்கு பெயர் வரல அப்படின்னா அவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட சிவிக்கு உண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவர்களுக்கு அனைவருக்குமே இரண்டாம் கட்ட சிவி ரெடியாக இருக்க மக்களே. இந்த இரண்டாம் கட்ட சிவிக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வெளியிடுவாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியோடைய தேர்வை திருப்பி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செகண்ட் சிவி லிஸ்ட்டு வெளியிடுவாங்களா மாட்டாங்களா எல்லாத்துக்குமே வெளியிட்ருக்காங்க. அது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு பார்க்குறப்ப செகண்ட் சிவி லிஸ்ட்டு நிச்சயமாக வெளியிட போகிறது உறுதியாயிடுச்சு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் கண்டிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட்டு அப்படின்றது இருக்கும். அதில் உங்களுடைய பெயர் வரணும் அப்படின்னா நீங்கள் சில விதிமுறைகள் எல்லாமே தற்சமயம் பின்பற்றணுங்க. ஸோ என்னென்ன விதிமுறைகள் செகண்ட் சிவி லிஸ்ட்டில் பின்பற்ற போகிறாங்க அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்காக கிளாரிட்டியோடு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் சிவி லிஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டில் நிறைய பேர் எக்ஸாமில் வந்து குவாலிஃபை ஆகாத பீப்புள். ஸோ இந்த குவாலிஃபை அவங்களோட பெயர்கள் உள்ளே வந்துருச்சு ரிசல்ட்டில், ஆனால் சிவியில் வரல அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 62, 70, 82 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இந்த 62லேருந்து 82 வரைக்கும் இருக்கிறவங்களுடைய பெயர்கள் வந்து சிவியில் வரல அப்படின்னா இந்த டைம் இவர்களுக்காகவே ஒரு செகண்ட் சிவி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறதாக தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்களுடைய பெயர்கள் அனைத்துமே செகண்ட் சிவி லிஸ்ட்டில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டில் அவர்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக இருக்கும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே. அதனால் இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் என்ன தான் நடந்தாலும் இந்த முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா எல்லாருமே கேட்குறீங்க. எப்போ சார் காலி பணியிடங்களை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இல்லை காலி பணியிடங்கள் அப்படியே தான் இருக்குமா, எப்போ எங்களுக்கு காலி பணியிடங்களை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் போயிட்டே தான் இருக்குது. ஸோ காலி பணியிடங்கள் நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகப்பட்ட வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உள்ளன மக்களே. ஸோ நிச்சயமாக இந்த அளவுக்கு வேக்கன்சிஸ் அப்படின்றது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நடக்கக்கூடிய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1996 அப்படின்ற வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரியில் இருக்குது. இன்னொரு 1000 வேக்கன்சிஸ் வந்து நிச்சயமாக உயர்த்த போகிறாங்க. கண்டிப்பாக தயார் நிலையில் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. 1000 வேக்கன்சிஸ் உயர்த்தப்படும், பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.